இரும்பு பூட்டு எல்லாம் இந்த ஹைட்ராலிக் கட்டருக்கு முன்னால் கரும்பு மாதிரி என்று போலீசாரிடம் சிக்கிக்கொண்ட டெல்டாவை கலக்கிய KGF நாகாபாயின் கொள்ளை கும்பல் இதுதான். தஞ்சாவூர், திருவாரூர் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் இரவு நேரத்தில் வீட்டின் பூட்டை உடைத்து திருடும் சம்பவங்கள் அடுத்தடுத்து அரங்கேறியதால் தனிப்படை அமைத்து போலீசார் கொள்ளையர்களை தேடி வந்தனர். சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் திருத்துறைப்பூண்டியைச் சேர்ந்த குமரேசன் என்பவரை பிடித்து விசாரணை செய்த போது பெரிய நெட்வொர்க் அமைத்து திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. கன்னியாகுமரியைச் சேர்ந்த வேல்முருகன், கர்நாடக மாநிலம் KGF பகுதியைச் சேர்ந்த நாகா என்கிற ஸ்கெட்ச் நாகராஜ் ஆகியோருடன் இணைந்து பூட்டிய வீடுகளை நோட்டமிட்டு கொள்ளையில் ஈடுபட்டது தெரிய வந்ததால் 3 பேரையும் தனிப்படையினர் கைது செய்தனர். 3 பேரும் சேர்ந்து திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள கோவிலில் ஐயப்பன் சிலையை திருடி தங்கச் சிலை என நினைத்து விற்க முயற்சிக்கும் போது மாட்டிக்கொண்டு தப்பி வந்து பல்வேறு வீடுகளில் கைவரிசை காட்டி வந்ததாக கூறப்படுகிறது. மன்னார்குடியில் ஒரு வீட்டில் லாக்கருடன் நகைகளை திருடிச் சென்ற இந்த கும்பல் லாக்கரை உடைத்து தங்க நகைகளை திருடிவிட்டு லாக்கரை குளத்தில் வீசிவிட்டு சென்றதும் தெரிகிறது. குளத்திற்குள் இறங்கி லாக்கரை போலீசார் மீட்டு கரைக்கு கொண்டு வந்தனர். பூட்டப்பட்ட வீடுகளின் எந்த வகை பூட்டாக இருந்தாலும் அவற்றை சத்தமே இல்லாமல் கட் செய்வதற்காக அமேசானில் ஆர்டர் செய்து சிறிய அளவிலான ஹைட்ராலிக் கட்டர் ஒன்றை வாங்கியுள்ளனர். அதனை பயன்படுத்தி பீரோ, லாக்கர், பூட்டு, இரும்பு கதவு ஆகியவற்றை எளிதாக வெட்டி திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்டு வந்ததாக தெரிவித்த போலீசார் இரும்பு கம்பி ஒன்றை சில வினாடிகளில் கட் செய்து காண்பித்தனர். கைது செய்யப்பட்ட KGF நாகா, குமரேசன், வேல்முருகன் ஆகிய 3 பேருக்கும் 15க்கும் மேற்பட்ட வழக்குகளில் தொடர்பு உள்ளதாக தெரிவித்த போலீசார் 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நகை பணத்தை மீட்டு உரியவர்களிடம் ஒப்படைக்க நடவடிக்கை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அதிகமாக நகை பணத்தை வீட்டில் வைப்பதை தவிர்த்து பாதுகாப்பாக வங்கிகளில் வைக்கும்படி அறிவுறுத்தினர். பொதுமக்களுக்கு இப்போ ஏற்கனவே சொல்லிட்டு இருக்கிறதா நம்ம பூட்டிட்டு போகும்போது காவல்துறைக்கு தகவல் தெரிவிங்க. விலை உயர்ந்த பொருட்கள், நகை இதெல்லாம் லாக்கரில் வைங்கன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இப்போ அடுத்தது ரவுடிசம் தஞ்சாவூர் டவுனில் யார் இருந்தாலும் சரி தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்கனவே எச்சரிக்கை விட்டுருக்குறோம். அதனால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதே மாதிரி சீட்டிங்கு, அந்த பணத்தை வேலை வாங்கி தரணும்னு சொல்லி ஏமாத்துறது இதெல்லாம் இருந்துச்சுன்னா கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். பாலிமர் செய்திகளுக்காக தஞ்சாவூர் செய்தியாளர் ராஜா.